மழையை வெள்ளத்தை கணிக்கிறதுக்கெல்லாம் மத்திய அரசாங்கத்திட்ட தான் கருவிகள் இருக்கு. மாநில அரசு நான் பண்றேன்னா காசை கரியாக்குற வேலை. மெட்ரோபாலிட்டன் சிட்டிலேயே ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் டோன்ட் ரீஇன்வென்ட் தி வீல்னு ரொம்ப சாதாரண பழமொழி சொல்லுவாங்க. நான் சக்கரத்தை கண்டுபிடித்தேன்னு. சக்கரம் ஏற்கனவே இருக்கு, அதுக்கு நீங்க மல்லு கட்டிட்டு இருக்க வேண்டியதில்லை. மத்திய அரசு 1000 கோடிகளை செலவழித்து எல்லா வசதியும் வச்சுட்டு, இன்னும் சொல்ல போனா தென்மண்டல ஐஎம்டிக்கான தலைமையகமே சென்னையில் தான் இருக்குது. ஒட்டுமொத்த சவுத் ஸ்டேட்ஸ்க்கே ஹெட் ஆஃபீஸ் இங்கே இருக்குது. அப்படி ஒரு வாய்ப்பு இங்கே இருக்கும்போது அதை நான் பயன்படுத்தாமல் வச்சுட்டு இவங்க எங்கே வச்சிருக்காங்க? மீனம்பாக்கத்தில் வச்சிருக்காங்க, சைதாப்பேட்டில் வச்சிருக்காங்க, சோழிங்கல் வச்சிருக்காங்க, தமிழ்நாட்டில் தான் வச்சிருக்காங்க. இவங்க ஒன்று டெல்லியில் வச்சுட்டு ஒன்று பார்க்கலையே. ஆஃபீஸ் தமிழ்நாட்டில் இருக்குது, கருவிகள் தமிழ்நாட்டில் இருக்குது, மத்திய அரசு முழுமையாக 100% ஃபண்ட் பண்ணியிருக்குது. அப்புறம் நான் பண்ணுறேன், சரி பண்ணுங்க, சூப்பர் பண்ணுங்க, பண்ண கரெக்டாக கணிச்சிங்களா? அப்புறம் ஏன் சொல்கிறீங்க வானிலை ஆய்வு மையத்துக்கு இதுக்கு முரண் இருக்குன்னு? வானிலை ஆய்வு மையத்தை புறக்கணிச்சு உங்களுடைய ஆய்வு மையங்களை வச்சுக்கோங்க. நீங்கள் தனியாக கருவிகள் போடுவீங்களே, போட வேண்டியதானே? அப்போ அதுவும் இப்போ ஃபெயிலியரா? நான் சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ அவர்கள் நாங்கள் தனியாக வச்சிருக்கிறோம் அப்படின்னா அது அந்த கருவி எங்கே? அது ஃபெயிலியர் ஆச்சா? அது ஓட்டையா? ஐஎம்டி சொன்னதுக்கும் தனியார் ஆர்வலருக்கும் முரண்பாடு இருக்குது. அப்போ நீங்கள் வச்சிருந்த கருவிகள் ரியல் டைமில் கண்காணிக்கிறேன்னு கிளம்புறதுலாம் தேவையில்லாத வேலை. நமக்கு ஏற்கனவே கண்காணித்து கொடுக்கறதுக்கு ஆள் இருக்குது. இதற்கு முந்தைய அரசாங்கங்கள்லாம் வானிலை ஆய்வு மைய இயக்குநர்கள்ட்ட தொடர்பு. நம்ப மாட்டீங்க, திரு ரமணன் அவர்களுக்கு முன்னாடி வானிலை ஆய்வு இயக்குனர் இருந்தபோது சொன்ன தகவல் இது. ஆந்திராவில் பெரு வெள்ளம் வரும்னு சொல்லி சொன்னபோது, ஆந்திராவில் மட்டுமே பாதிக்கும் சொன்னபோது தமிழ்நாடு அரசிட்ட சொல்லி மத்திய அரசு சொல்லி திரு ரமணன் அவர்களை நேரடியாக கிளம்பி ஹைதராபாத் வர சொல்லிட்டார். ஹைதராபாத்தில் செக்ரட்டரியேட்டில் சிஎம் இவரும் ஒன்றா உட்காந்துருக்கிறாங்க. அப்படி அக்கறையோடு உட்காந்து அவங்களுடைய கணக்கு எடுத்துட்டு இருந்தாங்க. அப்படி நம்ம ஊரில் இருக்கக்கூடிய தமிழர்களாக இருக்கக்கூடியவர்களுடைய தகவல்களை அவர்கள் கேட்டு பெறுகிறார்கள். நீங்கள் மத்திய அரசுங்கிற ஒரு காரணத்துக்காக புறக்கணிக்க நட்டம் யாருக்கு? மக்களுக்கு, தமிழர்களுக்கு.